இன்னும் ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, பகுத்தறிவு பகலவன், சுயமரியாதை சுடர், சமூக நீதி காவலர் தந்தை பெரியார் அவர்களை வணங்குகின்றேன். தந்தை பெரியார் வழியில் தமிழ்நாட்டை வழிநடத்திய பேரறிஞர் அண்ணா அவர்களையும் வணங்குகின்றேன். அண்ணாவின் அன்பு தம்பி, மாநில சுயாட்சி நாயகர் குரல் தந்தவருக்கு வள்ளுவர் கோட்டமும் மற்றும் கன்னியாகுமரி சிலையும் நிறுவி தமிழுக்கு பெருமை சேர்த்தவர். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தை நிறுவியவர். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஓய்வெடுக்கும் இடம் நோக்கி வணங்குகின்றேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் உற்ற தோழர் பேராசிரியர் பெருந்தகை அவர்களையும் நினைத்து வணங்குகின்றேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் மனசாட்சியான அண்ணன் முரசொலி மாறன் அவர்களின் நினைவில் ஏற்றி போற்றுகின்றேன். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரின் வழியில் சமூக நீதி நாளுக்கு வித்திட்டவர். தனது திறமை ஆட்சியால் தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கை பெற்றெடுத்தவர். தமிழகத்தில் பொறுப்பேற்ற நாள் முதல் அனைத்து தேர்தல்களிலும் இடைவிடா தொடர் வெற்றி கண்டவர். தற்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 என்று வெற்றி பெற்று 100க்கு 100 நாயகராய் திராவிட மாடல் ஆட்சிக்கு வித்திட்டவராய் விளங்கும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வணங்குகின்றேன். கழக இளைஞரணி செயலாளரே, கழக தலைவரின் செயல் வடிவமே மகன் தந்தை காட்டும் போது இவன் தந்தை எண்ணூற்றான் கொள் என்னும் சொல் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கழகத் தலைவரின் குரலாக பிரதிபலித்தவர். மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சின்னவர் அவர்களை வணங்குகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அவை முன்னவர் அவர்களையும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் வணங்குகின்றேன். அனைத்து கூட்டணி கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர்கள் மற்றும் அனைத்து மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரும் வணங்கி இம்மாமண்டலத்தில் சுற்றுலாத்துறையின் மானிய கோரிக்கை மீதான எனது பதில் உரையை இப்பொழுது ஆரம்பிக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சுற்றுலா வரும் வருகையின் மக்களை ஊக்கப்படுத்துவதே சுற்றுலா ஆகும். வழக்கமான வாழ்வியல் இருந்து இணக்கமான வாழ்வியல் தளங்களில் பயணித்தவன் மூலம் முகமலர்ச்சியும் மன மகிழ்ச்சியும் வழிவகுப்பதே சுற்றுலா. வேலைவாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி மற்றும் அந்நிய செலாவணியை ஈட்டுவதில் சுற்றுலா முக்கிய பங்கு வகிக்கிறது. மிக பழமை வாய்ந்த 36,626க்கும் மேற்பட்ட கோயில்கள் நமது தமிழ்நாட்டில் இருக்கின்றன. 5 தேசிய பூங்காக்கள், 20 வனவிலங்கு சரணாலயங்கள், 5 புலிகள் காப்பகங்கள், 17 பறவைகள் சரணாலயங்கள், 5 வகை நிலங்கள், யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்ட 6 பாரம்பரிய நினைவு சின்னங்கள் மற்றும் யானை காப்பகங்கள் போன்றவை ஒருங்கே பெற்ற மாநிலம் நமது தமிழ்நாடு. முதலமைச்சர் திராவிட நாயகர் அவர்களால் 26/9/2023 அன்று தமிழ்நாட்டு சுற்றுலா கொள்கை 2023 வெளியிடப்பட்டது. இக்கொள்கை சுற்றுலாத்துறை வளர்ச்சியின் முக்கிய மைல்கல் ஆகும். இதுவே தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க முதல் சுற்றுலா கொள்கை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டு சுற்றுலா கொள்கையில் சுற்றுலாத்துறைக்கு தொழில்துறை என்னும் சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுற்றுலாத்துறையில் தனியார் துறையின் பங்களிப்பின் பிபிபி போர்டு மூலம் முதலீடுகளை ஈர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதில் சாகச சுற்றுலா, பொழுதுபோக்கு சுற்றுலா, மலைத்தொடர் பயிர் சுற்றுலா, கலாச்சார சுற்றுலா, மருத்துவ சுற்றுலா, கேரவன் சுற்றுலா, கடற்கரை சுற்றுலா மற்றும் சுற்றுச்சூழல் சுற்றுலா, திரைப்பட சுற்றுலா உள்ளிட்ட 12 முன்னுரிமை சுற்றுலா பிரிவுகள் சுற்றுலா வளர்ச்சிக்காக செயல்படுகின்றன. சுற்றுலாத்துறையின் முதலீடு செய்வோருக்கு முன்னுரிமை அடிப்படையில் முதலீட்டு மானியம், கூடுதல் முதலீட்டு மானியம், கட்டமைப்பு ஊக்கத்தொகை, மின் பயன்பாட்டில் கட்டண சலுகைகள் போன்றவை வழங்கப்பட உள்ளன. சுற்றுலாத்துறையின் திட்டங்களுக்கு ஒற்றை சாளர முறையில்
அனுமதி வழங்கப்பட உள்ளன. கன்னியாகுமரியில் உள்ள ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு 3D லேசர் தொழில்நுட்பம் மூலம் ஒளியூட்டுதல், கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் கடற்கரை மற்றும் தீர்ப்பரப்பு நீர்வீழ்ச்சி, பூம்புகார், கரூர் மாவட்ட பொன்னியாறு, முதலியார்குப்பம், பிச்சாவரம், குற்றாலம், ஜவ்வாதுமலை, கொல்லிமலை, உலகை படகு குழாம், புதுக்கோட்டை மாவட்டம் முத்துக்குடா, திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி, தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் மற்றும் வத்திரமலை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் ரூபாய் 123.30 கோடி மதிப்பீட்டில் சுற்றுலா பணிகள் நடைபெறுகின்றன. இப்பணிகள் விரைவில் முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் கீழக்கரை கிராமத்தில் 16 ஏக்கர் பரப்பளவில் தமிழர்கள் வீர விளையாட்டாக திகழும் ஜல்லிக்கட்டுக்கு ரூபாய் 62.77 கோடி மதிப்பீட்டில் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் கட்டப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் 24/1/2024 அன்று தொடங்கி வைக்கப்பட்டு தற்போது பயன்பாட்டில் உள்ளது. இந்த அரங்கம் தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் பாரம்பரிய விளையாட்டுகளை பிரபலப்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் உருவாக்கப்பட்டதாகும். தமிழ்நாடு சுற்றுலாத்தல மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தனுஷ்கோடி, ஏற்காடு, புதிய காட்சிமணி அமைத்தல், சித்தனவாசல், மாத்தூர் தொட்டிப்பாலம், கங்கை கொண்ட சோழபுரம், மணிமுத்தாறு அணை ஆகிய சுற்றுலாத்தலங்களுக்கு விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டு சுற்றுலா வளர்ச்சி பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக நாடுகளில் மருத்துவ சிகிச்சைக்காக தற்போது வருவோருக்கு தமிழ்நாடு, குறிப்பாக சென்னை மாநகர் அதிநவீன மருத்துவ சிகிச்சைகளுக்கான வசதி வாய்ப்புகளை வழங்கி வருகிறது. இதனை மேலும் மேம்படுத்த தமிழ்நாட்டு சுற்றுலாத்துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையுடன் இணைந்து மருத்துவம் மற்றும் ஆரோக்கிய சுற்றுலா மாநாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அவர் தலைமையில் 29/4/2023 அன்று சென்னையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு வேர் த வேர்ல்ட் கம்ஸ் டு ஹீல் எனும் நூலை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டார்கள். இம்மாநாட்டில் 21 நாடுகளைச் சேர்ந்த 75க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இதுவே தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் மருத்துவ சுற்றுலா மாநாடாகும். ஒரு நாள் திருப்பதி சுற்றுலா மற்றும் பிற சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்ல தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தால் 2.92 கோடி மதிப்பீட்டில் 2 குளிர்சாதன வால்வோ பேருந்துகள் வாங்கப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் 29/11/2023 அன்று தொடங்கி வைக்கப்பட்டு பயன்பாட்டு உள்ளன. தற்போது மேலும் 5 சொகுசு பேருந்துகள் வாங்கப்பட்டு விரைவில் பயன்பாட்டுக்கு வர உள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் 2022 ஆண்டு 21.81 கோடியாக இருந்த சுற்றுலா பணிகளின் எண்ணிக்கை 2023 ஆண்டில் கடந்த ஆண்டு 28.71 கோடியாக பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இவை அனைத்துமே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலாலும் ஊக்கத்தாலும் தான் சாத்தியப்பட்டன என்பதை இப்பேரவையில் பெருமையோடு பதிவு செய்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2030 ஆண்டுக்குள் தமிழ்நாடு பொருளாதாரத்தை 1 கோடி டிரில்லியன் அமெரிக்க டாலராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இலக்கை நிர்ணயித்து உள்ளார்கள். அதனை எய்திட அந்நிய செலவனை ஈத்திட சுற்றுலாத்துறை முனைப்புடன் இயங்கி வருகிறது என்பதனை உறுதியுடன் தெரிவித்து மகிழ்கிறேன். மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களின் செயல்பாட்டால் இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாக தமிழ்நாடு உருவாகி வருகிறது. எனவே தான் விளையாட்டு சுற்றுலாவை ஸ்போர்ட்ஸ் டூரிசம் மேம்படுத்த சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சுற்றுலாத்துறையின் மூலம் இந்திய நாட்டிய விழா, பொங்கல் விழா, சென்னை விழா, கோடை விழா, உலக சுற்றுலா தின விழா, சர்வதேச பட்டம் திருவிழா, சர்வதேச பலூன் திருவிழா போன்ற விழாக்களின் மூலம் தமிழ்நாட்டில் கலை, பண்பாடு, பாரம்பரியம் பாதுகாக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு திருவிழாவை
காண்பதற்கு அதிகமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து கொண்டுள்ளார்கள். சுற்றுலா தொழில் முனைவரை ஊக்கப்படுத்த சுற்றுலாத்துறை மூலம் 18 பிரிவுகளில் 54 விருதுகள் தற்பொழுது வழங்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு சுற்றுலாத்துறையில் ஜப்பான் மற்றும் ஜெர்மன் போன்ற சர்வதேச நாடுகளில் இருந்து சிறந்த சுற்றுலா தலத்திற்கான விருதினை கடந்த ஆண்டு பெற்றுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். முத்தமிழ் கலைஞர் அவர்களால் 1971 தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் நிறுவப்பட்டது. சுற்றுலா பயணிகளுக்கு தங்கும் விடுதி, உணவகம், படகு குழாம், தொலைநோக்கி இல்லம், சுற்றுலா பொருட்காட்சி போன்றவை தமிழ்நாட்டு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் முக்கிய செயல்பாடுகளாகும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசின் செயல்பாட்டால் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் குறுகிய காலத்திலேயே அதிகமான லாபத்தை ஈட்டியுள்ளது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். 2022-23 ஆண்டில் நிதியாண்டில் ரூபாய் 29.99 கோடியாக இருந்த லாபம் 2023-24 நிதியாண்டில் 31.50 கோடி லாபம் ஈட்டியுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் உணவு மற்றும் பானத்தின் விற்பனையை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆலோசனைப்படியே அமுதகம் என வணிக பெயரில் செயல்பட்டு வருகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2023-24 நிதியாண்டில் படகு குழாம் மூலம் 33.38 கோடியும், தொலைநோக்கி இல்லங்கள் மூலம் 5.75 கோடியும், நீலக்கொடி கடற்கரை மூலம் 3.08 கோடியும், பேருந்துகள் பணம் செய்த சுற்றுலா பயணிகள் மூலம் 35.64 கோடியும் வருவாய் ஈட்டியுள்ளது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் ஒரு நாள் திருப்பதி சுற்றுலா, 3 நாட்கள் நவகிரக சுற்றுலா, 4 நாட்கள் அறுப்படை வீடு சுற்றுலா, 8 நாட்கள் தமிழ்நாடு சுற்றுலா மற்றும் 8 நாட்கள் கிழக்கு கடற்கரை சுற்றுலா போன்றவை மிகவும் புகழ்பெற்றவர்களாக உள்ளன. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் கீழ் 9 படகு குழாம்கள் இயங்கி வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு மேற்கண்ட தொடர் நடவடிக்கைகளால் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரிதிராரா நதி கோயில் குளம், ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பெரிய ஏரி மற்றும் திருப்பூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையம் ஏரி ஆகிய 3 இடங்களில் புதிதாக படகு குழாம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. விரைவில் இப்பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வரும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். சுற்றுலா வருவோர் எல்லாம் வெற்றி விழா என்று கருதும் அளவிற்கு உரிய முறையில் விருந்தினர்கள் போல் உபசரிக்கப்பட்டு மனமகிழ்வுடன் செல்கின்றனர். ஆகவே உள்நாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கும் உவகையும் உற்சாகமும் ஊட்டக்கூடிய மிகச்சிறந்த வளமிக்க சேவைகளை தமிழ்நாடு சுற்றுலா வழங்கி வருகிறது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அறியாமையின் இருள் போக்கி அறிவொளி ஊட்டிய தந்தை பெரியாரின் பாதையில் பெருந்தகை அண்ணா நடத்தி காட்டிய வழியில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் எடுத்துக் கொடுத்த நெறிமுறையின் தடத்தில் உலகத்தமிழ் பேரினத்தின் ஒப்பற்ற தலைவராம் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு அமைச்சர் பெருந்தகை சின்னவரின் உள்ளன்போடு கூடிய ஊக்குவிப்பாலும் சுற்றுலாத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதனை பெருமிடம் பதிவு செய்து உரையை நிறைவு செய்கிறேன். மேலும் இத்துறையின் வளர்ச்சிக்கு ஆலோசனை வழங்கி அரசு செயலாளர் திரு சிவதாஸ் மீனா ஐஏஎஸ் அவர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சரின் செயலாளர் திருவாளர் முருகானந்தம் ஐஏஎஸ், உமாநாத் ஐஏஎஸ், சண்முகம் ஐஏஎஸ், திருமதி அனு ஜார்ஜ் ஐஏஎஸ் ஆகியோருக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தனிச் செயலாளர் திரு தினேஷ்குமார் அவர்களுக்கும், நிதித்துறை முதன்மை செயலாளர் திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களுக்கும், சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் தலைவர் டாக்டர் மணிவாசன் ஐஏஎஸ் அவர்களுக்கும், தமிழ்நாடு சுற்றுலாத்துறை ஆணையர் மற்றும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின்
மேலாண்மை திரு சமயமூர்த்தி ஐஏஎஸ் அவர்களுக்கும் சுற்றுலாத்துறையில் பணியாற்றும் அனைத்து அதிகாரிகளுக்கும் அனைத்து பணியாளர்களுக்கும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் பொது மேலாளர் மற்றும் அனைத்து அலுவலர்களுக்கும் இந்த வாய்ப்பினை வழங்கிய குன்னூர் சட்டமன்ற தொகுதி எங்கள் மக்களுக்கும் நீலகிரி மாவட்ட மக்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இல்லை இது பேசும்போது இப்போ துறை சார்பாக பேசும்போது இந்த சுற்றுலாத்துறையில் 2 பேர் தான் பேசுகிறாங்க. அதில் முக்கியமாக வந்து வீராணு ஏரி கடலூர் மாவட்டத்தில் இந்த இது பண்ண சொல்லி நம்ம இவர் சிந்தனை செல்வர்கள் கூறினார்கள். அதை கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் தாலுகா சேத்தியாப தோப்பு அருகாமையில் வீராணம் ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரி நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. வீராணம் ஏரி பொதுமக்கள் குடிநீர் ஆதாரமாக வழங்கி வருவதால் அதை வந்து போட்டு விடுறதுக்கு விடமாட்டேன்றாங்க. எனவே வீராணம் ஏரியில் சுற்றுலா வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ள நீர்வளத்துறையுடன் கலந்து ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம மனோஜ் பாண்டியன் அவர்கள் பேசும்போது தென்காசி மாவட்டம் பொட்டல்புதூர் தர்கா கடையம் தனியார் நிர்வாகத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது. 2008 சுற்றுலாத்துறை சார்பாக வளர்ச்சி திட்டங்கள் செய்து தரப்பட்டது. அரசு ஆணையின் 155 நாள் 3/11/2021 படி புதுசா போட்ட ஒரு ஆர்டரில் வந்து சுற்றுலாத்தல மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தனியார் நிர்வாகத்தால் நிர்வகிக்கப்படும் எந்த திட்டத்தையும் வந்து நம்ம வந்து மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளக்கூடாது அந்த இடங்களில் சொல்லி ஒரு ஆர்டர் போட்டாங்க. அதனால அது செய்ய முடியாத நிலை உள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட ஒரு 97 வெட்டு தீர்மானங்களை அளித்துள்ளார்கள். அனைத்து வெட்டு தீர்மானங்களையும் படித்து பார்த்தேன். இந்த வெட்டு தீர்மானங்கள் எல்லாம் கொள்கை விளக்க குறிப்பிலும் எனது பதிலுரையிலும் பல விரிவான விளக்கங்களை நான் தந்துள்ளேன். அதிகமாக வந்து சுற்றுலாத்துறை மேம்பாடு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அந்தந்த இடத்த வந்து எந்தெந்த துறையின் கட்டுப்பாடுகள் உள்ளதோ அந்த துறையிலிருந்து என்ஓசி வாங்கி கொடுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவர்களுடைய பரிந்துரையுடன் எனக்கு அனுப்பினால் அது எங்கள் துறைக்கு அனுப்பினால் மிக நிச்சயமாக அதனை ஆய்வு செய்து நிதி நிலைமைக்கு எப்ப மேற்கொள்ளப்படும் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இத்துறையின் இந்த சுற்றுலாத்துறையின் ஒரு 12 அறிவிப்புகள் வந்து கொடுத்துருக்கோம். இந்த 12 அறிவிப்புகள் மாத்திரம் ஹெட்லைன்ஸ் மாத்திரம் படிச்சிடுறேன். காலத்தின் அருமை கருதி அறிவிப்புகளின் தலைவுகளை மாத்திரம் படித்து மீதி உள்ள அனைத்தையும் நான் படித்ததாக கருதி அவை குறிப்பில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அரியலூர் மாவட்டம் ஏலக்குறிச்சி அடைக்கலமாதா தேவாலய பகுதி, சிவகங்கை மாவட்டம் பிரான்மலை பகுதி, திருநெல்வேலி மாவட்டம் விஜயாபதி மற்றும் கள்ளிக்குளம் தேவாலய பகுதி மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை ஆகிய சுற்றுலா வழிபாட்டு தலங்களில் அடிப்படை வரிசைகள் 8.10 கோடி செலவில் மேற்கொள்ளப்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள உள்ளாவளி அருவி, கொட்டுவரை அருவி மற்றும் கோட்டை நங்காஞ்சி ஆறு அணைப்பகுதி, மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ள உட்லாம்பட்டி அருவி மற்றும் திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள புளியஞ்சோலை அருவி ஆகிய சுற்றுலா தலங்களை மேம்படுத்த 10.20 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தி தரப்படும். கடற்கரை மாவட்டங்களான ராமநாதபுரம் மற்றும் தொண்டி கடற்கரை, கன்னியாகுமரி சங்குத்துறை, சொந்தவிளை கடற்கரை பகுதி, சூரிய காட்சிமுனி மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் கடற்கரை பகுதியில் 6.50 கோடி மதிப்பீட்டில் வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் அமைந்துள்ள அவதானப்பட்டி ஏரி பகுதி மேம்பாடு, திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஏலகிரி மலையில் அமைந்துள்ள புங்கனூர் ஏரி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தாமரைக்குளம் ஏரியில் படகு குழாம் மற்றும் இதர சுற்றுலா பணிகள் 5.70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். நீலகிரி மாவட்டத்தில் உள்ளாடாவில் சுற்றுலாவை மேம்படுத்துதல்,
கேத்தி மைனிலா என்ற மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை ஆறுமில் பகுதியில் காட்சிமணி அமைத்தல் ஆகிய பணிகள் 3 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். சுற்றுலா பயணிகளுக்கு சிறந்த அனுபவங்களை வழங்குவதில் கலாச்சாரங்கள், பல்வேறு இயற்கை தலங்கள், பழங்கால மரபுகள் ஆகியவற்றை காட்சிப்படுத்தும் வகையில் பல்வேறு சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் விதமான பெருந்திட்டம் மாஸ்டர் பிளான் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஆரோக்கிய மருத்துவம் மற்றும் ஆரோக்கிய சுற்றுலா மெடிக்கல் அண்டு வெல்னஸ் டூரிசம் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் கோயம்புத்தூரில் பல்வேறு மருத்துவ தொழில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்புடன் மருத்துவ சுற்றுலா மாநாடு 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் நீர்சாகர விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் பணிக்கு இவை 1 கோடி செலவிடப்படும். தஞ்சாவூர் மாவட்டம் புதுப்பட்டினம் கடற்கரை மற்றும் சென்னைக்கு அருகில் உள்ள பழவேற்காடு பகுதியில் ஆகியவற்றை பல்வேறு சுற்றுலா வளர்ச்சி பணிகளுக்கு மேற்கொள்வதற்கு ஏதுவாக சுற்றுலா பெருந்திட்டம் மாஸ்டர் பிளான் 1 கோடி செலவில் தயாரிக்கப்படும். தமிழ்நாட்டு கிராமிய சுற்றுலா ரூரல் டூரிசம் மற்றும் வானோக்கு சுற்றுலா ஆஸ்ட்ரோ டூரிசம் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கு சாத்தியக்கூறு அறிக்கை ஃபீசிபிலிட்டி ஸ்டடி ரிப்போர்ட் 50 லட்சம் செலவில் தயாரிக்கப்படும். ஊட்டி, குன்னூர், கொடைக்கானல், ஏற்காடு மற்றும் பிற முக்கிய தலங்களில் உள்ள தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழக ஹோட்டல் தரம் உயர்த்துவதற்கு பணிகள் 18.80 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். தமிழ்நாடு சுற்றுலா பயணச்சந்தை தமிழ்நாடு டிராவல் மார்ட் 1 கோடி செலவில் சென்னையில் நடத்தப்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். சுற்றுலாத்துறையில் 12 அறிவிப்புகளை இப்போ சொல்லியாச்சு. நீங்கள் வெற்றி தீர்மானங்களை மாண்புமிகு உறுப்பினர்கள் திரும்ப பெற்று இந்த துறையின் மானிய கோரிக்கை நிறைவேற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.